ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தச்சுக்குட்டி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா கிராசரி ஷாப்பிங் வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு வாரம் வந்துட்டு ஆயிடுச்சு இந்த வீடியோ வந்துட்டு எடுத்து. செவ்வாய்க்கிழமை காலையில் வந்துட்டு எடுத்த வீடியோ, போன வாரம் வந்துட்டு எடுத்த வீடியோ. கொஞ்சம் போடுறதுக்கு வந்து டைம் வந்துட்டு ஆயிடுச்சு. கிராசரிஸ் வாங்க போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லா திங்ஸையுமே வந்துட்டு இங்கே கழுவி எடுத்து வச்சுட்டேன். பாத்திரம் எல்லாத்தையுமே கிராசரி சுத்தமாக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு காலி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட கிராசரிஸ் வந்துட்டு வாங்கி ஒரு 3 மாதத்துக்கு மேலே வந்துட்டு ஆயிடுச்சு. எல்லாமே கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் வந்துட்டு கழுவி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் கிளாஸ் பாட்டிலாம் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு தனியாக வந்துட்டு கழுவி எடுத்து வைக்கணும். கொஞ்சம் மட்டும் இங்கேருந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த எவர் சில்வர் பாத்திரத்தை எல்லாத்தையும் மூட்டை கட்டி மேலே வந்துட்டு போட்டு வைக்க போகிறேன். ஏன்னா இதுக்குள்ள வந்துட்டு என்ன போட்டு வச்சுருக்கோன்னே வந்துட்டு தெரியவே மாட்டேங்குது. அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி வந்துட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்துட்டு மீஷோவில் வந்துட்டு ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்துட்டு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு அதையும் கொஞ்சம் கழுவிட்டு அதுக்கு வந்து போட்டு வைக்கணும். இப்போ வந்துட்டு கிளம்பியாச்சு. பாப்பா தம்பி ஸ்கூலுக்கு வந்துட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு லஞ்ச் வந்துட்டு கொடுத்துட்டு அப்படி ஒரு 11 மணிக்கு மேலே வந்துட்டு கிளம்பி வந்துட்டு கூட தான் வந்துட்டு போயிருந்தோம். அவங்க கொஞ்சம் வேலை வந்துட்டு இருந்துச்சு. அந்த வேலையை வந்துட்டு முடிச்சுட்டு அப்புறம் கிராசரிஸ் வந்துட்டு வாங்கிட்டு வந்தலாம் சொல்லிட்டு அங்கே அந்த வழியாக தான் வந்துட்டு போயிருந்தோம். அப்புறம் போகும்போது வந்துட்டு கோணியம்மன் கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு சடனாக பிளான் பண்ணி அப்படியே கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டு அப்படி வந்தாச்சு. நான் நிறைய டைம் வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு வந்திருக்கேன், போயிருக்கேன். ஆனால் கோயிலுக்கு வந்து இந்த கோயிலுக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து இன்றைக்கி வந்துட்டு வந்திருக்கேன். எப்பவுமே பிளான் பண்ணாக்க கோயிலுக்கு வந்துட்டு போக முடிய மாட்டேங்குது. இன்றைக்கி எந்த ஒரு பிளானுமே வந்து பண்ணாமல் அப்படியே சாமி வந்துட்டு கும்பிட்டுட்டு சூப்பராக வந்துட்டு வந்தாச்சு. ரொம்ப பெரிய கோயில், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா நிம்மதியாக வந்துட்டு சாமி வந்துட்டு கும்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் அந்த வேலையை போய் முடிச்சுட்டு அதுக்கு வந்துட்டு இங்கே இந்த ஐ லவ் கோவை அந்த அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு வந்திருந்தோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப மதியானம் ஒரு 12 மணி வந்து ஆயிடுச்சு. இந்த டயத்தில் வந்து வரும்போது வெயில் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நின்றுட்டு ஃபோட்டோலாம் வந்துட்டு எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு அங்கேயே கிளம்பியாச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக வந்துட்டு இருந்துச்சு. நல்ல தண்ணி, நல்லா ஜில்லு ஜில்லுன்னு காற்று வந்துட்டு சூப்பராக வந்துட்டு வந்துருந்துச்சு. ஈவினிங் டயத்தில் வந்துட்டு போனோம்னாக்கா நல்ல லைட்டிங்லாம் வந்துட்டு போட்டு சூப்பராக வந்துட்டு இருக்குன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. சரி, இன்னொரு டைம் வந்துட்டு பாப்பா தம்பிலாம் வந்துட்டு கூப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டு வந்துட்டோம். இங்கே போத்தீஸ்க்கு கீழே வந்துட்டு சூப்பர் ஸ்டோர் வந்துட்டு இருக்குது. அங்கே தான் வந்துட்டு வந்திருந்தோம். அப்புறம் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்துட்டு ஆஃபர்லாம் வந்துட்டு இருந்துச்சு. நான் அந்த பக்கமே வந்துட்டு போகவே இல்லை. நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு கிராசரிஸ் இருக்கிற பக்கம் வந்துட்டு வந்தாச்சு. அதெல்லாம் வந்துட்டு எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா தான் வந்துட்டு இருக்கும். ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்லாம் வந்தோம்னாக்கா எல்லா பொருளுமே வந்துட்டு வாங்கணும்னு தோணும். அதுவே காசு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்துட்டு ஆயிரும். அந்த பக்கமே எந்த பக்கமே வந்துட்டு போகவே இல்லை. டேரெக்டாக வந்துட்டு இந்த பக்கம் அரிசி பருப்பு இதெல்லாம் வந்துட்டு இருக்கிற பக்கம் வந்துட்டு வந்தாச்சு. எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய மசாலா ஐட்டம்லாம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு அரைச்சி வச்சுருந்தாங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறமா வந்து சாம்பார் தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. எல்லாத்தையும் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்ல வாசனையாக சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. நான் இதெல்லாம் வந்துட்டு வாங்கலை, ஏன்னா வீட்லேயே வந்துட்டு மிளகாத்தூள்லாம் வந்துட்டு அரைச்சி வச்சிருக்கனால வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு வந்து வாங்கவே இல்லை. அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு வாங்கியாச்சு. நீ பில் போட்டு அப்படியே வந்து கிளம்பலாம். நான் வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. நான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு இது மட்டும்தான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். மற்ற ஐட்டம் எதுவுமே வந்துட்டு வாங்கவே இல்லை. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வந்தாச்சு. எந்த இடத்துலையுமே நிற்கவே இல்லை. ஒரு தண்ணி மட்டும் தான் வந்துட்டு வாங்கி குடித்தோம். வேறு எதுவுமே வந்துட்டு சாப்பிடவே இல்லை. வீட்டில் வந்துட்டு சாப்பாடு மட்டும் வந்துச்சு. பீட்ரூட் பொரியல் வந்துட்டு செஞ்சு வச்சுருந்தேன். பாப்பாவுக்கும் தம்பிக்கும் வந்துட்டு லெமன் ரைஸும் பீட்ரூட் பொரியல் வந்துட்டு செஞ்சு கொடுத்து ஸ்கூலுக்கு வந்துட்டு அனுப்பி விட்டாச்சு. சரி, எங்களுக்கு வந்துட்டு குழம்பு எதுவும் வைக்கவே இல்லை. தயிர் வந்துட்டு இருந்துச்சு. வந்ததுக்கப்புறமா வந்துட்டு தயிர் வந்துட்டு தாளிச்சு அப்புறம் வந்து கொஞ்சம் வேர்க்கடலை வந்து வறுத்து சாப்பிட்டோம். பீட்ரூட் பொரியல் தயிர் சாதத்து கூட சூப்பராக வந்துட்டு இருக்கும். கூட வந்துட்டு லெமன் ஊறுகாய் வந்துட்டு போட்டு வச்சுருந்தேன். அதையும் வந்துட்டு வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சூப்பராக அந்த வெயிலுக்கு வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு பிள்ளைங்களும் வந்துட்டு வந்துட்டாங்க. வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துட்டு பிள்ளைங்களும் வந்துட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு நடந்துட்டு இருக்கணும். வந்துட்டு உட்காந்து தம்பி வந்துட்டு படிச்சுட்டு இருந்தான். வந்ததுமே வந்துட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. டியூஷன் வந்துட்டு இல்லை இன்னைக்கு. சரி, உட்காந்து படிச்சுட்டு இருந்தா. சரி படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பாப்பா வந்து இங்கே உட்காந்து ஸ்நாக்ஸ் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆரஞ்சு பழம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தா. நான் இப்போ வந்துட்டு வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்க, ஒரு மூட்டையே வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். பேக் வந்து நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது வந்து பத்தலை. சரி, அப்படியே அங்கேயே வந்துட்டு மூட்டை கட்டி வாங்கிட்டு வந்ததாச்சு. இந்த மூட்டையை வந்துட்டு ஸ்கூட்டியில் வந்து வச்சு எடுத்துகிட்டு வரக்குள்ளேயே வந்து ஒரு பாடுபட்டுட்டோம். அவங்க வந்துட்டு டோர் டெலிவரி வந்துட்டு பண்ணிடுவோன்னு சொன்னாங்க. ஆனால் நாளைக்கு தான் வந்துட்டு வரும்னு சொன்னாங்க. சரி, வேணாம் மேலே எடுத்துகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். எல்லாத்தையும் வந்துட்டு வெளியில் வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் சொல்லிப்பா வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு பார்க்கலாம். பாப்பா வந்துட்டு ஒன்றா வந்துட்டு எடுத்து வெளியில் வைக்க சொன்னாக்க ஒரு அரிசியை வந்துட்டு எடுத்து அப்படியே டப்புன்னு வந்துட்டு வச்சுட்டா. அது வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வெடிச்சிருச்சு. அது கொஞ்சம் சிந்திருச்சு. அதெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சாச்சு.
எல்லாத்தையுமே வந்துட்டு பாப்பாவே வெளியில் வந்துட்டு எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ ஒவ்வொன்றா வந்துட்டு பார்க்கலாம். இது எல்லாமே வந்துட்டு ஒரு 2 1/2 மாதம் 3 மாதத்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வரும். உப்பு பாக்கெட் வந்து 4 பாக்கெட் வந்துட்டு வாங்கியிருக்கேன். கல் உப்பு 2 பாக்கெட்டு, தூள் உப்பு பாக்கெட் 2 பாக்கெட்டு. உப்பு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு குறையாம வந்துட்டு இருக்கணும். நல்லா நிறையா வந்துட்டு வாங்கி வந்துச்சு. அப்புறம் பச்சை பயிறு, அப்புறம் வெள்ளை சோளம், பாசிப்பருப்பு, அப்புறம் கருப்பு உளுந்து, அதுக்கப்புறமா வந்துட்டு கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, அப்புறம் இந்த வீல் அப்பளம், அப்புறம் வந்துட்டு வெள்ளை கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி, அப்புறம் பாஸ்தா வந்துட்டு குட்டீஸ்களுக்காக வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பச்சை வேர்க்கடலை, அதுக்கப்புறமா வந்துட்டு துவரம்பருப்பு வந்துட்டு ஒரு 2 கிலோ வந்துட்டு வாங்கியிருக்கேன். துவரம்பருப்பும் பாசிப்பருப்பு வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இதாகும், அதனால் நிறையா வந்துட்டு வாங்கியாச்சு. அப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்து வந்துட்டு 2 வெரைட்டி வந்துட்டு உளுந்து வந்துட்டு வாங்கியிருக்கோம். ஒன்று வந்துட்டு கொஞ்சம் ரேட் வந்துட்டு கம்மி, அது கொஞ்சம் ரேட் வந்து ஜாஸ்தி. எந்த உளுந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்புறம் வந்துட்டு சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. கூழ்லாம் வந்துட்டு செய்கிறதுக்காக சோளம், அப்புறம் வந்துட்டு கம்பு இதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லாமே வந்துட்டு ஒரு 1 கிலோ, 3/4 கிலோ, 1/2 கிலோ இந்த மாதிரி தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து சீரக சம்பா அரிசி வந்துட்டு ஒரு 3 கிலோ வந்துட்டு வாங்கியிருக்கேன். பிரியாணி வந்துட்டு செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு. எப்பவுமே பாஸ்மதி ரைஸ் தான் வந்துட்டு வாங்குவோம். ஆனால் சீரக சம்பா வந்துட்டு நல்லா வாசனையாக சூப்பராக வந்துட்டு இருக்கும். சீப்பை வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமே சொல்லிட்டு சீரக சம்பா வந்துட்டு வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்துட்டு பச்சரிசி, பொங்கல் பச்சரிசி, அப்புறம் கொள்ளு பருப்பு, அப்புறம் வந்துட்டு வெல்லம், அப்புறம் பொட்டுக்கடலை வந்துட்டு வாங்கியிருக்கு. அப்புறம் மசால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் தூள், மல்லித்தூள் இதெல்லாமே வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் இட்லி பொடி வைக்கிறதுக்காக வந்துட்டு கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இது எல்லாமே வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா 2900 வந்துட்டு ஆயிடுச்சு. இது எல்லாமே வந்துட்டு ஒரு 3 மாதத்துக்கிட்ட வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வரும். ஒரு சில பொருள் வந்துட்டு ஒரு 2 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்சிடும். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா சேமியா, கோதுமை மாவு, அப்புறம் வந்துட்டு பச்சரிசி இதெல்லாமே வந்துட்டு வாங்கணும். அப்புறம் எண்ணெய் இதெல்லாமே வந்துட்டு வாங்கணும். ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5000 ரூபாய் இல்லாட்டி ஒரு 6000 ரூபா வந்துட்டு செலவு வந்துட்டு ஆகும். அது வந்துட்டு வாங்கினாக்கா ஒரு 2.5 மாதம், ஒரு அதுக்கப்புறமா வந்து 3 மாதத்து வரைக்கும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வரும். எல்லாமே வந்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இது எல்லாத்தையும் வந்துட்டு போட்டு வைக்கிறது வந்துட்டு தனி வீடியோ வந்துட்டு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.